ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ்ல இருந்து 55 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும், நமக்குன்னு தனி ரூம்லாம் இருக்காது. ஒரு காமன் ரூம்ல ஏதோ ஒரு மூலையில நம்ம உட்காந்துருக்கேன்னு ஏதோ டேபிள் கேபிள் போட்டு உட்காந்துருப்போம். இதுக்கு முன்னாடி இந்த ரெண்ட் ஹவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் நாங்க அந்த பெட்ரூம்ல இருந்தது போக கார்னர்ல ஒரு பீரோக்கு பக்கத்துல சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதுல ஒரு சின்ன டேபிள நானா ரெடி பண்ணி செட்டப் பண்ணிட்டு அதுல கம்ப்யூட்டர் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மர பெட்டி ஒன்று இருக்கும். அந்த பெட்டியை போட்டு அது மேலதான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா சேர் வாங்கினா கூட அந்த இடத்துல வைக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இடமும் பெரிய இடம் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா தனி ரூம் வந்து நமக்குன்னு ஒரு கண்டென்ட் ஷூட் பண்றதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் நமக்கு வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பல வருஷமா வீட்டில் போராடினதுக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் தான் இந்த ஸ்பேஸுக்கே வந்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக கண்டென்ட் கிரியேஷன்ல பெருசா எஃபர்ட் போடாததுக்கும் கன்சிஸ்டண்டா இல்லாததுக்கான முக்கிய காரணம் நமக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ் இல்லாதான் மெயினான ரீசனே சொல்லுவேன். பட் இங்கேயே கொஞ்சம் என்வரான்மெண்டல்ல பயங்கர நாய்ஸ் இருக்கு. இப்போ தனியா இங்க வந்தும் எனக்கு யூஸ் இல்லாத மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 1 இயர் வந்து மோஸ்ட்லி வேஸ்டா தான் போச்சு. 1 இயருக்கு மேலேயே வேஸ்டா தான் போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் இன்னும் திருப்பி இது எல்லாத்தையும் ஃபுல்லா டிஸ்அசம்பிள் பண்ணி திருப்பி எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுமான்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா இருக்கு, என்னடா அப்படின்ட்டு. பட் என்னோட பழைய ஸ்பேஸை கம்பேர் பண்ணா இந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ பரவாயில்ல. நமக்குன்னு ஒரு டைம் ஃப்ரீடம் இருக்கு, எப்போ வேணாலும் கண்டென்ட் ஷூட் பண்ண முடியும் அப்படின்ட்டு மிட் நைட்ல கூட. பட் பழைய ஸ்பேஸ்ல அப்படி ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் லைட் மானிட்டர் ஆன் பண்ணி சிஸ்டம் ரன் பண்ணிட்டு இருந்து டொக்குன்னு சவுண்ட் தட்டிட்டு இருந்தானா எவனுமே தூங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த டைம்ல ஒரு 11 மணி 12 மணி தாண்டிலாம் உட்காரவே மாட்டேன். பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வாடி டைம் போது விடிஞ்சிருது. எப்படியும் வந்துட்டு இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அந்த லொகேஷனை காலி பண்ணி மெயினா வந்துட்டு கொஞ்சம் அவுட்டர் மாதிரி தான் போலான்னு இருக்கேன். அப்பதான் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றவங்க நம்ம யாரையும் சொல்லவும் முடியாது, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். கேட்டதான் ஆச்சு, கேட்கலாம் நல்லா இருக்காது, சண்டை தான் வரும். ஸோ அதனால யாருக்கும் எதையும் நம்ம பேசுறது இல்லை. இப்பயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு 1/2 hourல எல்லாம் சவுண்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க பசங்க ஃபுல்லாக. அதனால ஷூட்டே பண்ண முடியாது. அதனால டக்குனு ஷூட் பண்ணி உடனே முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருக்கனால ஒரு கிரியேட்டிவா ஒண்ணுமே பண்ண முடியல நண்பர். முன்னாடி இருந்து அந்த 5 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை கம்பேர் பண்ணா இது 55 ஸ்கொயர் ஃபீட் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் இதோட இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரான ஒரு ஸ்பேஸுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம்.